ஆனா வேற லெவல் இல்லையா? சொல்லுங்க சார், எப்படி இருந்துச்சு சார்? சூப்பர் பிரில்லியன்ட். நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் இங்கே வந்திருக்கேன், முதல் ஷோ இதை பார்க்குறேங்கிறதுக்கு நான் சொல்லல. இந்த கான்செப்டை யோசிக்கிறதுக்கு ஒரு சரியான மூளை வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக உங்களுக்கே பேரண்ட்ஸ் மேலே மரியாதை இருந்தால் தான் இந்த ஐடியாவே தோணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது டாப் கிளாஸ். அந்த பூதத்தை வச்சு கலாய்ச்சிங்க, அது சூப்பர், அது லவ்லியாக இருந்தது. பட் ஜஸ்ட் பிரில்லியன்ட் கான்செப்ட், டாப் கிளாஸ். புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே போறாங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்க. சீரியஸா அவங்க பண்ண ஒன்னொன்னும் தமிழா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், அவரு எக்ஸ்ட்ராவா பண்ணதா தலைவா. நீங்க நல்லா இருந்த தலைவா, உங்க இடம் எல்லாமே நல்லா வாங்குறீங்க, சூப்பரா இருந்தது உண்மையிலேயே. அப்பப்போ அப்படி லைட்டா இறங்கினா கூட பாட்டி கேரக்டர் பண்ணீங்க, அங்கங்க பஞ்ச் கலகலப்பா பண்ணாங்க உண்மையிலேயே. இந்த டயலாக்கா மறந்துட்டா கூட அதையும் ஒரு கான்செப்டா எடுத்துட்டு அவள் அந்த மாதிரி எங்கள் காம்பினேஷன் நல்லா கரெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி ஹிலேரியஸ். ரொம்ப சிரிச்சுட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவன் செம்ம டம்மின்னு நினைச்சேன். ஏன்னா வந்தோடனே ரொம்ப ஆடினோடனே இது என்ன சொல்லுவாங்க, எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்ற மாதிரி இவன் சும்மா அப்படிலாம் பண்றான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து கமல் சார் வாய்ஸ்ல பேசுறான். ஐயோ.